முருகப்பெருமான் கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வேண்டுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரியம் நடக்கணும், அந்த வேண்டுதல் பலிக்கணும் அப்படின்னா சுவாமி கிட்ட நேரடியாக நம்ம வேண்டுவதை விட இவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா அந்த காரியம் 100% நடக்கும், அந்த வேண்டுதல் 100% பலிக்கும். நாம் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். யார் அவர் அப்படின்னா அருணகிரிநாத சுவாமிகள் சொல்கிறார், நம்மெல்லாம் முருகப்பெருமானை அர்ச்சிப்போம். ஆனா முருகப்பெருமானே ஒருவரை அர்ச்சித்தாராம். எப்படி சொல்றாரு பாருங்க அருணகிரிநாத சுவாமிகள். அர்ச்சித்து கொச்சை தத்தைக்கு செச்சை தொடை சூழ்வாய். அதாவது அர்ச்சித்து அந்த செச்சையை மாலையாக தொடுத்து அணிவித்தவனே. யாரை அர்ச்சித்தான் முருகப்பெருமான் அப்படின்னு தெரியுமா? வள்ளியம்மையை. முருகப்பெருமான் காதலால் வள்ளியம்மையை அர்ச்சித்தார். அதனால நம்ம முருகப்பெருமான் கிட்ட வேண்டுவதை விட வள்ளியம்மையிடம் வேண்டினால் அந்த வேண்டுதல் சுவாமியுடைய திருச்செவிகள்ல உடனே சேர்ப்பிக்கப்பட்டு அந்த வேண்டுதல்கள் பலிதமாகும். நம்ம என்ன கேட்கின்றோமோ அது எல்லாம் கிடைக்கும். முருகன் அப்படின்னு சொன்னாலே அருளக்கூடிய தெய்வம். அந்த அருளக்கூடிய தெய்வத்தின் அருளை விரைவுபடுத்தக்கூடிய சக்தியாக இருப்பவர் யார் அப்படின்னா வள்ளியம்மை. முருகா அப்படின்னு கூப்பிடும்போது வள்ளியை மறக்காமல் நினைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய காரியங்கள் அனைத்தும் நடக்கும். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும்.